2024ஆம் ஆண்டின் கொழும்பு மாவட்டத்திற்கான ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளை பற்றி பார்த்தால் எங்களுக்கு அனுமானிச்சு கொள்ள முடியுமாக இருக்கும் இந்த முறை யாரு வரப்போறாங்கன்றது. அதுக்கு முதல்ல கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அந்த கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல போட்டியிட்டவர்களோட ரிசல்ட்ஸ் இதுக்கு முதல்ல எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணும். அந்த நிலைமையிலிருந்து அந்த பின்னணியோடு நாங்கள் பிரீஃப் ஒன்று பார்த்தால், முதலாவது நாங்கள் எடுத்துக்கொண்டால் 1982ஆம் ஆண்டு கொழும்பு மாவட்டத்தின் பிரசிடென்ஷியல் எலெக்ஷனுக்கான தேர்தல் முடிவில் 1982ஆம் ஆண்டு ஜேஆர் ஜெயவர்தனா போட்டியிடுறார். அந்த ஜேஆர் ஜெயவர்தனை 4,36,290 வாக்குகளால் வெற்றியிடுறார். அவர் 57.71 வீதத்தால் வெற்றி பெறுகிறார். அதுக்கு பிறகு நடக்கிற எலெக்ஷன் எடுத்துக்கொண்டால் 1988ஆம் ஆண்டு எடுத்துக்கொண்டால் ரணசிங்க பிரேமதாஸ் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இவர் 3,61,337 அதாவது 49.14 வீதமான வாக்குகளால் வெற்றி பெறுகிறார். 94ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தல். இந்த 1994 ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா பண்டாரநாயக்க 5,57,708 வாக்குகளால் வெற்றி பெறுகிறார். 1999க்கு நடந்த தேர்தலில் ஜனாதிபதியாக சந்திரிகா பண்டாரநாயக்கையும் ரணில் விக்ரமசிங்கையும் போட்டியிடும் பொழுது கொழும்பு மாவட்டத்தில் சந்திரிகா பண்டாரநாயக்க 4,74,310 அதாவது 49.18 வீதத்தால் வெற்றி பெறுவதோடு இவரோட போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்க 44.08 வீதத்தால் வெற்றி பெறுகிறார். ஒரு இடைவெளியை பார்த்தா 49,125 வாக்குகள் இடைவெளியா இருக்கு. 1999ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு ரணில் விக்ரமசிங்க இந்த முறையும் தேர்தலில் களமிறங்கியிருக்கிறார். அதுக்கு பிறகு நடக்கிற 2005ஆம் ஆண்டு தேர்தல் எடுத்துக்கொண்டால் ஜனாதிபதி எலெக்ஷனை மஹிந்த ராஜபக்சையும் ரணில் விக்ரமசிங்கும் ஃபர்ஸ்டும் செகண்டும் வாரதாக எடுத்துக்கொண்டால் ரணில் விக்ரமசிங்க 5,69,627 அதாவது 51.12 வீதத்தால் வெற்றி பெறுறார். அதுக்கு பிறகு நடக்கிற தேர்தலை பார்த்தால் 2010ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை கொழும்பு மாவட்டத்தில் சரத்தன் பொன்சேகாக்கும் மஹிந்த ராஜபக்சையும் எதிராக நடக்கிற அந்த களத்தில் மஹிந்த ராஜபக்ச 6,14,740 அதாவது 52.93 வீதத்தால் வெற்றி பெற்றார். ஸோ அண்மையில் அதுக்கு பிறகு நடக்கிற 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் கொழும்பு மாவட்ட முடிவு எடுத்துக்கொண்டால் மைத்ரிபால சிறிசேன அமோக வெற்றி எடுக்கிறார். இலங்கையில் அவர் வெற்றி பெறுறதோட கொழும்பு மாவட்டத்தில் 7,27,073 வாக்குகளால் அதாவது 55.93 வீதத்தால் வெற்றி பெறுவதோடு இறுதியாக நடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலில் ஜனாதிபதியாக போட்டியிட்ட கோட்டாபய ராஜபக்ச 7,27,713 வாக்குகளால் அதாவது கொழும்பு மாவட்டத்தில் 53.19 வீதத்தாலையும் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் 5,59,921 வீதத்தால் அதாவது 40.92 வீதத்தால் வெற்றி பெறுகிறார். ஸோ இந்த சஜித் பிரேமதாஸ் இந்த முறை களமிறங்கியிருக்கிறார். கொழும்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 17 லட்சத்தை விட தாண்டின வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறாங்க. 1999ஆம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்கையும் சந்திரிகா பண்டாரநாயக்குமாரதுங்கையும் இவங்க 2 பேருக்கு நடந்த போட்டியை எடுத்துக்கொண்டால் ரணில் விக்ரமசிங்க இன்றைக்கும் போட்டியாளராக இருந்து கொண்டிருக்கிறதால அவர் 1999 அவரோட ரிசல்ட்ஸ் எடுத்துக்கொண்டால் பொருளில் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுறார். கொழும்பு சென்ட்ரல்லையும் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுறார். கொழும்பு ஈஸ்ட்லையும் ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெறுறார். கொழும்பு நோர்த்லையும் ரணில் விக்ரமசிங்க தான் வெற்றியாளராக இருக்கிறார். அதே மாதிரி கொழும்பு வெஸ்ட்லையும் ரணில் விக்ரமசிங்க அமோக வெற்றி இருக்கிறார். தெஹிவலையும் ரணில் விக்ரமசிங்க வெற்றி இருக்கிறார். ரணில் விக்ரமசிங்கைக்கும் மஹிந்த ராஜபக்சே 2005ஆம் ஆண்டு போட்டியிடும் பொழுது தேர்தல் தொகுதிகள் எடுத்துக்கொண்டால் ரணில் விக்ரமசிங்க வெற்றியிட்ட அதாவது ஏன் ரணில் விக்ரமசிங்க இந்த இடத்துல சொல்ல வேணும்னால் இந்த முறையும் ரணில் விக்ரமசிங்க இதுல போட்டியாளராக இருக்கிறதால அவர் வெற்றி எடுத்த இடங்களை மாத்திரம் சொன்னால் பொரல்லையும் கொழும்பு சென்ட்ரல்லையும் கொழும்பு ஈஸ்ட்லையும் கொழும்பு நோர்த்லையும் கொழும்பு வெஸ்ட்லையும் தெஹிவலையிலையும் கொலன்னாவிலையும் கோட்டையிலையும் வெற்றி பெற்றிருக்கின்றார். 2019ஆம் ஆண்டு இறுதியாக நடைபெற்ற தேர்தலில் கோட்டாபய ராஜபக்ச தான் இலங்கையில் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகிறார். கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்கொண்டால் இவருக்கு அதாவது கோட்டாபய ராஜபக்சக்கு எதிராக சஜித் பிரேமதாஸ் களமிறங்கி எந்தெந்த தேர்தல் தொகுதிகளில் சஜித் பிரேமதாஸ் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றால் பொரல்லையும் கொழும்பு சென்ட்ரல்லையும்
கொழும்பு ஈஸ்ட்லையும் கொழும்பு நார்த்லையும் கொழும்பு வெஸ்ட்லையும் கொழும்பு தெஹிவல சஜித் பிரேமதாஸ் அவங்க வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஸோ சமரியாக எங்களுக்கு சொல்லலாம், கொழும்பு டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற டிவிஷன்ஸ் வந்து 15 டிவிஷன்ஸில் வந்து சில டிவிஷன்ஸ் வந்து எப்பயுமே யூஎம்பிக்கு சார்பாக களமிறங்கியவர்களுக்கு சார்பான வாக்குகளை அள்ளி தந்திருக்கு. அதே மாதிரி சில ஏரியாக்களில் வந்து தொடர்ந்து வந்து யூஎம்பி தோல்வி அடைந்த நிலைமையை காணக்கூடியதாக இருக்கு. ஸோ 2019ஆம் ஆண்டு முடிவையும் இதுக்கு முதல்வர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட முடிவுகளையும் பார்க்கும் பொழுது ஒரு அனுமானத்தை கொண்டு வரலாம். இன்னும் ஒரு அனுமானத்தை எங்களை சொல்லலாம். என்னென்றால் 1982 இதுவரைக்கும் நடந்த ஜனாதிபதி தேர்தல்கள் வந்து 8 தேர்தல்கள் எடுத்துக்கொண்டால் அதில் 7 தேர்தல்களில் யார் கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறுகிறாங்களோ அவங்க வந்து ஸ்ரீலங்கலின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றியற்ற நிலைமை வந்து உருவாகி இருந்திருக்கு. ஸோ இந்த முறையும் இதை வந்து எங்களுக்கு அனுமானிச்சு கொள்ளலாம். கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் வந்து முக்கியமான ஒரு டிஸ்ட்ரிக்டாக எடுத்து எங்களுக்கு கதைக்கக்கூடியதாக இருக்கு. இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் வந்து கொழும்பு டிஸ்ட்ரிக்ட் ஓட்டர்ஸாக இருக்கலாம். இந்த முறை வந்து யார் ஜனாதிபதி தேர்தலில் கொழும்பு மாவட்டத்தில் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்கள் கருதுறீங்களோ அந்த பேரை வந்து கட்டாயம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.